கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் உட்பிரிவுகளான மான்கொம்பு, சுருள்வாள், ஈட்டி, கேடயம், குந்தம், மற்ற ஆயுதங்களையும் எப்படி கையாள்வது என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உடம்பை பலப்படுத்தும் கராத்தேவில் பிளாக் பெல்ட் பெற்றிருக்கிறார்கள். கராத்தையும் ஐயா சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று சிலம்பத்தை இலவசமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய வீரக்கலை கூட்டமைப்பு வைத்து 8 மாவட்டங்களில் அதன் கிளைகள் துவங்கப்பட்டு உள்ளன. அங்கும் சிலம்பம் அழியாமல் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆல் இந்தியா மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் நிறுவனர் கோபிநாத் ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும் அவர்களது துணைவியார் பிரியா கோபிநாத் அவர்களையும் தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உங்களை அனைவரும் சந்திச்சிருக்கோம். இது 2வது முறை. மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி சிலம்பம் பற்றிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எடுத்ததெல்லாம் செய்யறோம், அதோட நோக்கம் என்ன, நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது அம்மாவும் நல்லா விளக்கமா சொன்னாங்க. நாங்களும் உங்களுக்கு முன் பதிவுல எல்லாம் விளக்கப்படுத்தி சொல்லியிருக்கோம். இப்போ மருத்துவம் சார்ந்து அப்படி சிலம்பம் வரப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் சிலம்பம்னு உடனே வெறும் கம்பு சுத்துறது மட்டும் இல்லை, கை உபயோகப்படுத்தி நம்ம பண்ற குத்துவரிசையா இருந்தாலும் இல்ல வேற ஆயுதங்கள் அது எப்படி முறை பிரகாரம் நம்ம செய்யணுன்ற எல்லா விஷயமும் இருக்கு. ஸோ இப்ப மருத்துவம் அப்படின்னு போனா சிலம்பம் இப்ப பேசிக்ல கால் பாடங்கள் செய்வோம், வார்ம் அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிக் எடுத்து பேசிக் சுற்றுமுறைகள்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் பாடங்கள், மெயின் பாடங்கள் எல்லாம் வரும். ஸோ எடுத்தவொடனே நம்ம ஏன் உடற்பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி எந்த ஒரு ஒர்க்குமே உடலுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெகுலரா ஒர்க், ஆஃபீஸ்க்கு போறது, சாப்பிடுறது, ஃபேமிலியை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எடுத்த உடனே நம்ம அவங்களுக்கு வந்து பாடங்கள் கொடுக்குறப்ப எதுவும் அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு உடம்புல வரக்கூடாதுனால ஒரு சிறிய சிறிய வார்ம் அப் வந்து உடற்பயிற்சி அவங்களுக்கு முதல்ல கொடுக்கும். ஸோ அவங்க எப்படி ஃபிளெக்சிபிளா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வார்ம் அப் கொடுக்குறப்ப உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு, அவங்களால செய்ய முடியுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் முதல்ல செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பாடங்கள். ஸோ சிலம்பத்துல பாடங்கள் என்னவோ அதை நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் செய்யறப்பயே அவங்க ஓரளவுக்கு வந்து அந்த கால்கள் நிலையா தரையில நிக்கணும். நிறைய பேருக்கு சாதாரணமாவே தரையில வந்து காலை நிறுத்தி நிக்க மாட்டாங்க, அந்த பேலன்ஸே இருக்காது. வயது ஆகுறவங்க, இளமையா இருக்கவங்க அப்படியெல்லாம் இல்லை. சின்ன பிள்ளை எப்படி இருக்குமோ அதேதான் வயது ஆனாலும் சரி, அந்த பேலன்ஸ் வந்து காலுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம பேலன்ஸோட நிலத்துல நிக்கிறப்பதான் நம்ம வலுவா வந்து பாடங்களை செய்ய முடியும், கம்பு சுழற்சியை சுத்த முடியும். ஸோ அதுக்கான பாடங்கள் தான் முதல்ல நம்ம போடணும். ஸோ அதை செய்யறப்பயே அவங்க பாத்தீங்கன்னா கால்கள் நல்லா வலுவடையும். ஸோ முட்டியும் சரி, கால்கள் சரி. ஸோ நம்மளை ஃபுல்லா தாங்கி நிற்கிறதே அந்த பாதம், அந்த கால்கள் தான் நம்மளோட உடம்ப வந்து ஃபுல் வெயிட்டையும். ஸோ அந்த கால்கள் வந்து நம்ம நிக்கிறப்போ நிலையா அந்த நிலத்துல வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பாடங்கள் கொடுக்குறப்ப அந்த சுற்றுமுறைகள்லாம் நம்மளால செய்ய முடியும். ஸோ அந்த பாடங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சிட்டு நம்ம அவங்க கையில கொடுக்குறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. உடம்பும் பாத்தீங்கன்னா அந்த அந்த 1.5 மாதம் 2 மாதங்கள் கால் பாடங்கள் கொடுக்குறப்பயே வந்து ஸ்டிக்கு பிடிக்கிறதுக்கான வலுவும் அதுக்கான திறமையும் அவங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ கால்கள் பாத்தீங்கன்னா நெளிச்சு நிற்பாங்க அந்த ஸ்டிக் ரிசீவ் பண்றப்போ. ஸோ அப்போ கால்கள் வலுவடையும் போது ஸ்டிக்குக்கான பாடங்கள், பேசிக் லெசன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப அந்த பாடங்களை வந்து அவங்களால எளிதா பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, ஃபாஸ்டா நடக்கணும், இறங்கணும், ஏறணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பேசிக் லெசன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறப்ப அடுத்தது பெரிய பெரிய லெசன்ஸ் தான் அவங்களால வந்து செய்ய முடியும். ஸோ மருத்துவம் சார்ந்து அப்படின்னா சார் சொல்லுவாங்க. வணக்கம். நிறைய சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் கால் பாடங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோம். சித்தர்கள் வந்து இந்த சிலம்பத்தை வடிவமைக்கும் போது கால்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கால்கள் எதுக்கு பயன்படுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். கால்கள் இல்லாம நம்ம வந்து அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
கால்கள் வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றோம். டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் உங்களுக்கு தெரியும். காலம் காலம் தான் வந்து டைம். அதுலயே வந்து கால் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. கால்கள் யூஸ் பண்ணி தான் வந்து காலத்தை வந்து அந்த காலத்துல மிச்சம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கால்கள் பலமா இருக்கும்போது தான் நம்ம உடம்பு வந்து அதாவது உடம்பு இருக்குன்னா உடம்புலயே இடுப்பு கீழே ஃபுல்லாவே கால்கள் தான் நம்ம. அதுக்கு மேல அந்த இடுப்பு இதுல சின்ன சின்ன பகுதி தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் பலமா வச்சுக்கிறதுக்கு கால்கள் தான் வந்து நல்லா வச்சிருக்கணும். அப்போ அதனாலதான் வந்து என்ன பண்ணாங்க, சித்தர்கள் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கேற்ற போல கால் பாடங்களை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ கால்களுக்கும் இருதயத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அதே மாதிரி கால்களுக்கும் மூளைக்கும் வந்து தொடர்பு இருக்கு. அப்போ கால்களுக்கும் இதயத்துக்கும் நேரடி தொடர்பு சொன்னேன். மூளைக்கு வந்து நேரடி தொடர்பு அப்படின்னு நம்ம நினைச்சா சரி, மூளைக்கு வந்து எல்லா இடத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா கை கால்கள் ரெண்டுத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்கும்போது மூளையும் வந்து வலுவடையுதுன்றத விட நிறைய விஷயங்களை நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியுது. இந்த கை கால்களோட அசைவு பேஸ் பண்ணி நம்மளுடைய வயிற்றை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வயிற்றை கண்ட்ரோல் பண்றது மூலமா நம்ம உள்ளுக்குள்ள செலுத்தக்கூடிய உணவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு மாதிரி ஒவ்வொன்றுமே இன்டர் கனெக்டட். எல்லாமே வந்து ஒரு விஷயத்தோட தொடர்புடையதா தான் இருக்குது. இதுல ஏதாவது பாதிக்கப்பட்டதுன்னா தான் நோயா கிரியேட் ஆகுது நிறைய இடத்துல. இது வந்து சிம்பிளா சித்தர்கள் வந்து அப்போ அந்த காலத்துல வாதம் பித்தம் கவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பாடியை ஹீட் ஆக்குறதுக்கும் கோல்ட் ஆக்குறதுக்கும் எல்லா விதத்துலயுமே நம்மளுக்கு உடற்பயிற்சி மூலமாக செய்யக்கூடிய விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. மூச்சு பயிற்சி மூலமாகவும் செய்யக்கூடிய விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இது சிலம்பம் பொறுத்த வரைக்கும் உடல் பயிற்சியும் சரி, மூச்சு பயிற்சியும் சரி, எல்லாமே ஒண்ணா வந்து யோகாவும் உள்ளுக்குள்ள இருக்கு சிலம்பத்துக்குள்ள. சிலம்பத்துடைய அடிப்படை பாடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய யோகா இருக்கு. சிலம்பத்துல அதாவது ஒரு உடல் வந்து அசைவு செய்யுது அப்படின்னாலே அதுல வந்து நம்ம யோக இருக்கைகளும் சரி, யோக அசைவுகளும் சரி வந்துடும். இருக்கைகள்னா உங்களுக்கு தெரியும், அமர்ந்திருந்து செய்யக்கூடிய விஷயங்கள். அசைவுகள்னா உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் வளைந்து நெளிந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. இதெல்லாம் வரும். இதுல நடக்கிறது எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துதான் சிலம்பம். சிலம்பம்னா வெறும் கம்பு சுத்துறது மட்டும் கிடையாது. எண்ணற்ற ஆயுதங்கள் இருக்குது, ஆயுத முறைகள் இருக்குது. எல்லாமே வந்து உடம்புக்கும் மனதுக்கும் வலு சேர்க்கிற விஷயமா தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் சண்டை போட்டு அடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒண்ணுக்கிறதுக்காக கிடையாது. உண்மையாப்பட்ட இதுல வந்து தெய்வீக நிலையை அடையறதுக்கான ஒரு வழியாவும் வச்சிருக்காங்க முன்னோர்கள். அது காலப்போக்கில் வந்து மருத்துவம் தனியா பிரிஞ்சு போய் போர்க்கலைகளை தனியா பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா ஒவ்வொன்றுமே யோக நிலைகளை தனியா பிரிச்சு, ஏன்னா அதுல சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கவே அதுல விஷயங்களை அடைஞ்சாங்க. அதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போனாங்க. இப்படிதான் வந்து இப்போ சிலம்பம் சிலம்பம் வந்து ஒரு காமன் டேர்ம் தான். இது சிலம்பத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. நிறைய நீங்க பார்க்கக்கூடிய ஃபாரின் மார்ஷல் ஆர்ட்ஸும் இதுக்குள்ள இருக்கு. இப்போ காளி அப்படின்னு சொல்லுவாங்க, பிலிப்பினோ மார்ஷல் ஆர்ட்ஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழின்ற வார்த்தை தான் காளின்னு போயிடும். அதாவது இங்க இங்க செய்யக்கூடிய அதே பயிற்சிகளை தான் அங்க வந்து கொஞ்சமா செய்வாங்க. அது தனிப்பிரிவா கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு தற்காப்பு கலையா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே இதுக்குள்ள சிலம்பத்துக்குள்ள அடக்கும். ஒற்றை வார்த்தைக்குள்ள அவ்வளவு விஷயங்களும் செய்ய முடியும். அது மாதிரி அடிமுறை, பிடிமுறை, வெட்டு, வாரல் முறை, இது எல்லாமே நீங்க இப்போ வாரல்னு ஒரு அசைவு நம்ம சொல்றோம் அப்படின்னா, வாரல்னு ஒரு அசைவு மட்டும் கிடையாது. அதுக்குள்ள வாரல் முறை நிறைய இருக்கு. வாரல்ல வந்து வெறுங்கையில செய்ய முடியும், காலால செய்ய முடியும், கம்பால செய்ய முடியும், மற்ற ஆயுதங்களால செய்ய முடியும். இது மாதிரி நிறைய போகும். வெட்டு அப்படின்னா வெட்டு மட்டும் ஒரு வார்த்தை தான், ஆனா அந்த வெட்டுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியும். இது மாதிரி எடுத்தறி முறைன்னு இருக்கு. இப்போ அடிமுறைன்னு ஒரு வார்த்தை காமன் டேர்ம், அது ஒரு வட்டார வழக்கு. அதை வந்து ஒரு கலையா வெளியே காட்டுறாங்க. இப்போ பிடிமுறைன்னு ஒரு கலையா நம்ம வெளியே காட்ட முடியுமா, தனியா அதை பண்ண முடியுமான்னு அதை தனியா காட்ட முடியும். அது மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம இப்ப அடிமுறைன்னு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா இப்ப பிடிமுறைன்னு ஒரு படம் எடுக்கலாம், வெட்டுமுறைன்னு ஒரு படம் எடுக்கலாம். அது மாதிரி நிறைய எடுக்கலாம். இது எல்லாமே சிலம்பத்துக்குள்ள அடக்கும். அப்போ இது வந்து கலை சார்பா புரியணுன்றதுக்காக சொல்றது. இது வந்து எந்த விதத்துல நோய் தீர்க்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு டாபிக். என்ன அப்படின்னா, யாருமே வந்து ஒரு விஷயம், அதாவது முக்கியமா சிலம்பம் இது மாதிரி போர்க்கலைகளோ தற்காப்பு கலைகளோ இந்த மாதிரி விஷயம் செய்யும்போது நம்ம உடம்ப பாதுகாத்துக்கணும், உடம்போட வலிமையை மேம்படுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர யாரும் வந்து இல்ல உடம்பு கெட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்கும்னு நினைச்சு அந்த நினைப்பே வந்து பாதி வந்து அவங்கள உள்ள கொண்டு வரும் கலைக்குள்ள. அந்த நினைப்பே வந்து அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒண்ணு இது வந்து பேசிக். அடுத்தது நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் அது மேலும் வந்து பலம் சேர்க்கும் விதமா அமையும். இப்படிதான் போகும். யாருமே வந்து கெட்டு போகணும்னு நினைச்சு பண்ண மாட்டாங்க. இதுதான் ஷார்ட்டா சொல்லணும். இப்போ
சிலம்பம் பண்றவங்களா நீங்க சிலம்பம் பண்றவங்களா இருந்தாலும் இல்ல அது சிலம்பத்தை பண்றவங்கள பார்த்திருந்தாலுமே தெரியும். அந்த கம்போ இல்ல ஆயுதங்களோ எடுத்து சுழற்றுறதுக்கு வேகமா சுழட்டணும். கம்போட டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிய வேண்டாம். வெறும் சுழற்சி முறைகளை மட்டும் பண்றதுக்கு அப்படி மூச்சு வாங்கும். மூச்சு வந்து ஆஹ் கம்போ கம்பை பிடிச்சி நம்ம அதை பாக்குறது ஓகே. கம்பை பிடிச்சி நம்ம ஒரு ஒரு நிமிஷம் சுத்தணும் இல்ல அரை நிமிஷம் சுத்தணும் அப்படின்னா கூட அவ்வளவு எஃபர்ட் போடணும், அவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோ அவ்வளோ மூச்சு வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு திரும்ப வெளியே வரும். அது மாதிரி பயிற்சிகளா இருக்கும். அப்போ நுரையீரல் என்ன பண்ணும்? நுரையீரல் வந்து பலப்படும் இன்னும். நுரையீரல் இப்ப நம்ம உட்காந்து அமைதியா உட்காந்து தியான பயிற்சிகளை செய்யறோம், மூச்சு பயிற்சிகளை செய்கிறோம். அதை விட பல மடங்கு வந்து நுரையீரல் பயன்படுத்தப்படும். அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து பார்க்கும் நுரையீரல். இந்த விஷயங்களை வந்து நாங்க அனுபவபூர்வமா பார்த்துருக்குறோம். இது வந்து அதுக்குன்னு போட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போட்டு ஓவரா அடி அடின்னு அடிச்சோம்னா அது வந்து பாதிப்பு தான் கொடுக்கும். அதுக்குதான் சொல்றது, ஒரு நல்ல ஆசான்கள்ட்ட போய் அதை முறையா கத்துக்கும் போது இதுதான் அளவுன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த அளவோட கத்துக்கும் போதுதான், அதாவது அளவோட சாப்பிடுறதுதான் மருந்து. அளவுக்கு அதிகமா மருந்தே ஆனாலும் இல்ல அமிர்தம் ஆனாலும் நஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இப்போ மருந்து மருந்து நல்லதுதான். இவ்வளவு ஒரு அரை மாத்திரை போட்ட இடத்துல முழு மாத்திரை போட்டீங்கன்னா பாதிப்பு தான் போகும். ஒரு முழு மாத்திரை போறதுக்கு பதிலா 4-5 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா சுத்தம் கேட்கவே வேண்டாம், உடம்பு வந்து கண்டிப்பா பாதிக்கும். அது மாதிரி அளவு தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறவங்க தான் ஆசான். இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கலாம், இந்த வயதினருக்கு இவ்வளவு கொடுக்கலாம், இவ்வளவு தூரம் தான். இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, இவங்களுடைய வேலை எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட வேலைகளை செய்யறாங்க, உங்களோட உடல் உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே நோய் தாக்கப்பட்டிருக்கா, இது எல்லாமே கண்டறிஞ்சு அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த ஆசான் கொடுக்கணும். இதுதான் ஆசான். இப்போ அப்படிப்பட்ட ஆசான்கள் வந்து இருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப சொற்பமா தான் இருக்காங்க, ரொம்ப குறைவு. அப்போ சொல்லிக் கொடுக்கறது வந்து ஏனோ தான் ஏதோ ஒண்ணு சொல்லிக் கொடுக்கவே, ஏற்கனவே அவங்க நோய் தீர்க்கறதுக்காக வராங்க. ஆனா இன்னும் நோயை கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிடுற மாதிரி தான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது எந்த அளவுக்கு கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ டெய்லி ஒரு 10 முறை உட்காந்து எந்திரிக்கிறோம் அப்படின்னா, டெய்லி ஒரு 100 முறை உட்காந்து எந்திரிக்க சொன்னா கால் என்ன ஆகும்? அப்போ நல்லா இருக்கும். வயசாகும் போது அதுக்கு சேர்த்து செஞ்ச வேலைகள் எல்லாத்தையும் சேர்த்து வயசாகும் போது காட்டும். இப்போ இந்த மாதிரி நம்ம நோயை தீர்க்கறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ நமக்கு நல்லா தெரியும், மூச்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும், மூச்சை மட்டும் அடக்குனாலே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிடும். அதோட சேர்த்து இந்த பயிற்சிகள், உடல் பயிற்சியும் சேர்த்து செய்யும் போது அது வந்து அதோடைய பலன்கள் பாத்தீங்கன்னா அபரிமிதமா இருக்கும். ரொம்ப பெரிய விஷயங்கள் நம்ம கை கிட்டோம். இதை வந்து அனுபவிச்சு ஆராய்ஞ்சு பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். முன்னாடி சித்தர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு இதே வேலையா இருந்தது. ஒருத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இதுக்காக அர்ப்பணிச்சாங்க. இல்ல வாழ்வியல் முறையே அப்படிதான் இருந்தது. அர்ப்பணிக்கவும் தேவையில்லை, வாழ்வியல் முறையே அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டா நம்ம தனியா அதுக்காக அர்ப்பணிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்பெல்லாம் வந்து நாங்களுமே என்னன்னா, இது வந்து சிலம்பம் எங்களுடைய வாழ்வியலா தான் போச்சு தவிர இதுக்காக நாங்க அர்ப்பணிச்சோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இதுக்காக அர்ப்பணிச்சோம்னா எதை அர்ப்பணிச்சோம் அப்படின்னா நாங்க செய்யக்கூடிய வேலைகளை விட்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் வேணா சிலம்ப கலைக்காக அர்ப்பணிப்பா இருக்கலாம் தவிர, சிலம்பம் வந்து எங்க வாழ்க்கையோட ஒன்றி போயிடுச்சு. அதுல நாங்க தனியா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. அதுதான் விஷயம். அப்புறம் இப்போ இந்த நுரையீரல் நுரையீரல் பலமா இருந்ததுனாலே அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா பலப்படும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கால்கள் வந்து பலப்பட்டுடுது நம்ம பயிற்சி செய்யும்போது, உடல் பயிற்சி செய்யும்போது, அதாவது சிலம்ப பயிற்சிகள் முக்கியமா. மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி நான் சொல்ல, மற்ற ஸ்போர்ட்ஸ் பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இருந்தாலும் சிலம்பத்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம் இதுதான் நம்ம முன்னோர்கள். அப்புறம் நுரையீரல் மட்டுமா அப்படின்னா, கால்களோட நேரடி தொடர்பு இருக்கு இருதயத்துக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பாடங்களை செய்யும் போது, காலடி பாடங்களை செய்யும் போதே இருதயம் வந்து பலப்படுது ஒரு பக்கம். அதை தவிர்த்து இப்போ நிறைய பேர் பாக்குறோம். இப்போ கொரோனா எல்லாம் கூட கொரோனா நிறைய பேர் மூச்சு சம்பந்தமான பிரச்சனை தான் அது ஃபுல்லாவே. இப்போ அவ்வளவு பேரும் பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்க. அரசாங்கம் ஒரு பக்கம் பயந்துட்டு இருந்தது. அதை வச்சு நிறைய நாடுகள் வந்து ஒரு ஒரு நாடுகளையும் மிரட்டி பார்த்துச்சு. அந்த மாதிரி இருந்தப்போ இப்ப நான் தனிநபர், நாங்க எங்க குடும்பத்துல இருக்கவங்க யாருமே பயப்படல அதை பார்த்து. நாங்க எந்த மிரட்டலுக்கும் கொரோனா வந்து அடிச்சிடும் கொன்னுடும் அப்படின்றப்பெல்லாம் நாங்க மிரளவே இல்லை. ஆனா நிறைய பேரு நல்லா திடகாத்திரமா இருந்தாலும் மிரண்டு போனாங்க. அதோட இல்லாம உடம்பு சரியில்லாம போச்சு. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இறந்தும் போனாங்க. அந்த மாதிரிலாம் உயிர் பிரிஞ்சு போச்சு பார்த்தோம் எல்லாரும். ஏன் அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சிருந்துமே உடலை வந்து பாதுகாத்துக்க மறந்துட்டாங்க. உடலுக்கான முக்கியத்துவத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கல. நுரையீரல் ஆரோக்கியமா இல்ல. ஆமா, நுரையீரல் வந்து முக்கியமா ஆரோக்கியமா இருக்கணும். நுரையீரல் மட்டும் ஆரோக்கியமா இருந்தா போதுமானா உடல் ஃபுல்லாவே ஆரோக்கியமா தான் இருக்கணும். கண்டிப்பா இது கொரோனா வந்து மெயினா நுரையீரல தான் தாக்குச்சு.
நுரையீரல்லாம் தாக்குச்சு கொரோனா. சரி, அது மட்டும் தான் இப்போ நோய்களா இருக்குதா அப்படின்னா, இது வந்து தற்காலிகமா ஏதோ இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து மனிதனால உருவாக்கப்பட்ட நோய் கிருமி தொற்றுன்னு தான் சொல்றாங்க. அது உண்மைதான் ஒரு பக்கம். இருந்தாலுமே இது போல ஏகப்பட்ட நோய்கள் வந்து முன்னாடி காலத்திலயும் வந்திருக்கு, இப்பயும் வந்துட்டு தான் இருக்கு. இனிமேலும் வரதான் போகுது. வரப்போகுது அப்படின்றப்போ, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம யோசிப்போம். எல்லாரும் தள்ளி தள்ளி தான் இருந்தாங்க. அப்போ ஓகே. இப்ப ரொம்ப நெருக்கமா வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கு எல்லா இடத்துலயுமே. ரொம்ப ரொம்ப நெருங்கி தான் வீடுகள்லாம் கட்டுறாங்க. அப்படிதான் இருக்கு. முன்னாடி மாதிரி வயல், தோப்பு அப்படின்னு தள்ளி தள்ளி இல்ல. ஒரு பக்கம் இருந்தாலுமே உடல் உழைப்புன்னு ஒரு விஷயம் அப்ப நிறைய இருந்தது. இப்ப வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாம் செய்யற வேலை அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றம், இவ்வளவு விஷயங்களையுமே வந்து நாங்க எப்படி சரி பண்றோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது வாழ்வியல் முறையிலேயே சரி பண்ணிட்டோம். இதுதான் விஷயங்கள். நம்ம செய்யற பயிற்சிகள், உணவு உட்கொள்ளும் முறைகள், என்ன உணவு சாப்பிடுறோம், இது வந்து அதுவே செட் பண்ணிடுச்சு எங்களுக்கு. அது செட் பண்ணதை தான் மத்தவங்களுக்கு சொல்றேன். இதை செஞ்சா சரியாயிடுது அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்றேன். நான் தான் சொன்னேன் முன்னாடி, நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பெருசா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலை இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி சிந்திச்சாலே போதுமான விஷயம். அப்புறம் நிறைய இப்ப பாத்துட்டு இருக்கோம், சுகர்ன்றாங்க. அது உள்ளே சின்ன பசங்களுக்கு எல்லாம் 12 வயசு 14 வயசுக்கு எல்லாம் சுகர்ன்றாங்க. கேட்டா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இருந்தது, அதனால இவங்களுக்கும் வந்துடுச்சு, பரம்பரை வியாதின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் இருந்தது, ஆனா இல்லையே. அது இடைப்பட்ட நேரத்துல கொஞ்சம் அசந்த நேரத்துல எல்லாமே உள்ள வந்துருக்குது. அதுதான் சொல்ல முடியும். இப்ப சுகர் மட்டும் இருக்குதா அப்படின்னா, சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக்ல போறாங்க நிறைய பேர். யாருமே வந்து ஆணி அடிச்ச மாதிரி பூலோகத்திலே உட்கார்ந்து இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. அவங்க நேரம் வந்தா கிளம்பிடுவாங்க, அதெல்லாம் okay. ஆனா உடம்ப பாதுகாத்து நல்ல நல்ல முறைப்படி வச்சிருந்து அது அவங்களா தானா வந்து உடலையும் உயிரையும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு போறதுன்றது வேற கதை. ஆனா இவங்க வந்து உடலை கடவுள் கொடுத்த ஒரு உயிரை வந்து உயிரை வந்து உடல்ல தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்காம, உடலை பாதுகாத்துக்க தெரிஞ்சுக்காம அலட்சியமா விட்டு அதுக்கு பிரியறதுன்றது வந்து அது தப்பான விஷயம் தான் சொல்லுவேன். அதை விட பாவம் வேற எதுவுமே கிடையாது. இந்த உடலுக்கு செய்யற துரோகம்னே சொல்ல முடியும். உடல் வந்து மத்தவங்களுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு துரோகம் செய்ய மாட்டோம், கர்மாக்கு எப்படி பயப்படுறோமோ அதே மாதிரி நம்மளோட உடலுக்கும் வந்து துரோகம் செய்யறதுக்கு கண்டிப்பா அஞ்சி நடுங்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா இறைவன் கொடுத்தது. அதே மாதிரி அதுக்கு எந்த விதத்திலும் துரோகம் செஞ்சிடவே கூடாது. அது உணவு உட்கொள்ற விதமா இருக்கட்டும், பயிற்சிகளா இருக்கட்டும், எதுலையுமே நம்ம அன்றாடம் வேலைகள் செஞ்சு தொழில்னா உட்காந்து பாக்குற மாதிரி ஆயிப்போச்சு. நிறைய பேருக்கு தொழில் செய்யறாங்க, வேற வழி இல்லை. ஆனா உடலுக்கு இப்ப நீங்க வேலைக்கு சாப்பிடணும்னு மட்டும் நினைக்கிறாங்க எல்லாரும். ஆனா உடல் பயிற்சி செய்யணும்னு மட்டும் நினைக்கிறாங்களான்னா அது மட்டும் மாட்டேன்றாங்க. ஈஸியா கிடைக்கணும் எல்லாமே, வலிக்காம கிடைச்சிடணும் எல்லாமே எதிர்பார்க்கறாங்க. வலிக்காம எது கிடைச்சாலும் அது நிரந்தரம் கிடையாது. உடம்புக்கு வந்து வலின்னா அது நரக வலி அனுபவிக்கிறது, அதை சொல்ல வரல. முறையா ஒரு ஒரு விஷயம் வந்து வலியே வந்து பாத்தீங்கன்னா அது சுகமா தான் இருக்கும். நான் சொல்ற வலிகள்லாம் அப்படிதான் இருக்குமே வலி. இப்போ பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே நல்லா இருக்கும். வலுவடைறதுனாலதான் அது ஒரு பக்கம். இப்போ இந்த மாதிரி வலிகளை தான் நான் மீன் பண்றேன். வலின்னா போட்டு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா கூட தான் வலிக்கும். போட்டு இன்ஜெக்ஷனா போட்டுட்டு இருக்கலாமா, இல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணா கூட தான் வலிக்கும். ஆப்ரேஷனா பண்ணிட்டு இருக்கலாமா? அப்படி கிடையாது. நம்ம ஓடி வரோம், கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், காலு கையெல்லாம் வலிக்கும். அப்படி போய் உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸ் ஆயிடும் உடம்பு. இந்த மாதிரி வலிகளை தான் நான் சொல்றேன். இந்த வலிகளை வந்து கொஞ்சமாவது ஏத்துக்கணும் ஒரு பக்கம். இதுக்கு யாரும் வந்து முன்வர மாட்டேங்குது. வலிக்காம உடம்பு வந்து ஷேப் பண்ணி கொண்டு போயிடணும்னு பாக்குறாங்க, உடம்பு பலப்படுத்தணும்னு பாக்குறாங்க. அப்படி பண்ணா எப்படி நிலைக்கும்? வலிக்காம நீங்க உட்காந்தே சம்பாதிக்கிறது எப்படி ஓட்டாதோ அதே மாதிரிதான் இதுவும். அதே மாதிரி வலிக்காம உட்கார்ந்து இருந்துட்டு வீடு கட்டி நம்மளால பண்ணிட முடியுமா தனியா, யாரோட உதவியும் இல்லாமன்னா முடியாது. அதே மாதிரிதான் உடம்பும் அதே மாதிரி. இப்ப நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டுதான் எல்லாமே செய்யணும். எஃபர்ட் போடாத இடத்துல அந்த எனர்ஜி அதே மாதிரி நிக்காது, எனர்ஜி மாறி போயிடும். அதுதான் விஷயம். அப்போ ஆமா, இப்போ வந்து நிறைய பேருக்கு கண் பாதிப்புகள் ஏற்படுது, மூச்சு ஆஸ்துமான்றாங்க, வீசிங்ன்றாங்க. சின்ன பசங்களே நான் பாக்குறேன், ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்கு. சின்ன பசங்க உட்காந்து ஓவரா தின்னு சாப்பிட்டு 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 கண்டதையும் சாப்பிடணும். பிஸ்கெட்ஸே எவ்வளவு சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி டிப்ரெஷன். படின்னு ஒரு பக்கம் உட்கார, அவன் படிக்கிறானோ இல்லையோ, படிக்க வேண்டிய நேரத்துல படிச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாண்டா கூட நல்லா இருப்பாங்க பசங்க. படிக்க வேண்டிய நேரத்தையும் அவன் படிக்க மாட்டான், விளையாடுற நேரத்துலயும் விளையாடவும் மாட்டான். ரெண்டும் கட்டானா இருந்து உட்காந்து ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ணி விட்டு பசங்களுக்கு கண்ணு பாதிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க பசங்க இப்ப நிறைய பேர். அதாவது நம்ம வீட்டுல இல்லன்றதுனால அக்கம் பக்கத்துல யார் வீட்லயுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் அவ்வளவு பேரை பாக்குறோம். அங்க சொல்லி
ஐடி பீப்புள்ஸ்னா ஆமா, ஐடில ஒர்க் பண்றவங்க, மெஜாரிட்டி ஐடில ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தெரியும். அவங்களுக்கு இது மாதிரிலாம் பாதிப்பு வரும்னு தெரிஞ்சிருந்துமே அதை அலட்சியப்படுத்திட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. பாதிப்பு வந்த உடனே சம்பாரிச்ச எல்லாத்தையும் அதுல விட்டுருவாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு. அப்போ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இது சாப்பிடுற மூலியமாவும் வருது, ஸ்ட்ரெஸ் லெவல் மூலியமா வருது. அப்போ நல்ல உடற்பயிற்சி பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சு போயிடுது. அதாவது நான் சொல்றது முறையான உடற்பயிற்சி போட்டு அதுக்கு வெயிட் போட்டு அடி அடின்னு அடிக்கிறத சொல்ல. அது நான் வந்து முறையான பயிற்சி நான் சொல்லவே மாட்டேன். வெயிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்றதுதான் இருக்கு. ஒரு ஒரு இப்போ மல்யுத்த வீரர் இருக்காரு. மல்யுத்தம்னாலே வந்து ரூல்ஸே இப்படிதான். அவங்களுக்கு வந்து நேரடியா அவங்கள தொண்டையிலயோ இல்ல வேற இடத்துலயோ தாக்கக்கூடாது. தூக்கி அடிக்கணும் இல்ல இறுக்கி பிடிச்சி தரையில வீழ்த்தணும். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்க வெயிட்டை தூக்கி பயிற்சி தூக்கி அடிக்க வேண்டிய வேலையில இருந்தாங்க. அப்போ தூக்கி செய்யக்கூடிய இந்த இந்த தூக்கி போடக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வெயிட் தூக்கி பயிற்சி செஞ்சாங்க. இதுதான் வந்து தவிர இதுக்காக தான் வெயிட் தூக்கியே பயிற்சி பண்ணாங்க. அதே மாதிரி போர்க்கலைகள் எல்லாத்துக்குமே வெயிட் தூக்கி தான் பண்ணுமானா இல்ல. தற்காப்பு கலைகள் எல்லாத்துக்கும் வெயிட் தூக்கி தான் பண்ணுமானா இல்ல. உடம்பு பலப்பட்டிருந்தாலே போதும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இது தேவை முக்கியம். இப்போ நான் சொன்னேன் காலுக்கும் மூளைக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம கால் கைகளை கவனிக்கும் போது. நிறைய பேருக்கு வந்து இப்ப நாங்க சிலம்ப பயிற்சி கொடுக்கும்போது நாம ஒரு விஷயம் சொல்லுவோம், கை கால் ஒண்ணு ஒண்ணு செய்யும். அவங்க பெரியவங்களாவே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து தப்பா செஞ்சுட்டு சிரிப்பாங்க. என்ன எனக்கு இது வரலையே அப்படின்னுவாங்க. ஏன் வரலன்னா பயிற்சி இல்ல. அதுக்கு வந்து அந்த உடம்புக்கு வந்து தெரியாது. அதை தெரியப்படுத்தணும் பயிற்சி. அதுதான் அது பேர் தான் பயிற்சி. அப்போ அது தெரியப்படுத்தி பழக்கப்படுத்தும் போது அந்த உடல் வந்து பழக்கம் அடையுது. அதுக்கு அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி மூளையை வந்து என்ன பண்ணும், அதுக்கு ஈடு கொடுத்து வரும். இதுதான் பண்ணும். அப்ப மூளை வந்து 2 பகுதிகளா பிரிஞ்சிருக்கு. அந்த 2 பகுதியுமே இடப்பக்கம் வலப்பக்கம் ரெண்டுமே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆயிடுது. உங்களை வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு தூசி வந்து நம்ம கண்ணுக்கு வருது, ஒருத்தர் கீழே வராங்க டக்குன்னு தெரியும், ரிஃப்ளெக்ஸ் தெரியுமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வருது. நமக்கு ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்றோம். ஒரு விஷயம் நம்ம நோக்கி வருதுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதா இருக்கட்டும். நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. ஒரு டஃப்பான சுச்சுவேஷனா கூட இருக்கலாம். அது கூட கஷ்டமா கூட இருக்கலாம். குடும்பத்துல ஏதாவது ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் கூட. அப்போ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமும் அது கொடுக்குது. அதாவது நம்பிக்கை ஒரு பக்கம், தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து எப்போ வரும்னா உடலோட சேர்ந்து இருக்கும் போதுதான் வரும். உடல்ல பலம் இல்லாதப்ப மனசுல மட்டும் பலம் வச்சுக்கிட்டு வராது. மனசுல பலம் இல்லாம உடம்புல மட்டும் பலம் வச்சிருந்தாலும் போயிடும். இது ரெண்டுமே ஒன்னா இருக்கணும். இது ரெண்டுமே ஒன்னா இருக்க வைக்கிறதுக்கு இந்த சிலம்பம் வந்து நம்பர் 1 நான் சொல்லுவேன். ஏன்னா அனுபவபூர்வமா பார்த்திருக்கேன். அவ்வளவு பேருக்கிட்ட முன்னேற்றத்தை பார்த்திருக்கேன். 12 வயசு 13 வயசுல சுகரோட வந்திருக்கவங்க எல்லாம் சரி பண்ணிருக்கோம். ஆனா அவங்க இப்பயும் அவங்க பெத்தவங்க வந்து பயப்படுறாங்க. என்ன அப்படின்னா கலையில இருக்கும்போது நான் சொல்லிட்டேன். கலையில இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்சுலின் எல்லாம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க பயப்படுறாங்க. என்ன அப்படின்னா இது விட்டுட்டா நம்ம நம்ம பிள்ளைக்கு வந்து திரும்ப வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம். ஏன் அப்படின்னா ஆஹ் அந்த அளவுக்கு வந்து அலோபதியை வந்து உள்ள புகுத்திட்டாங்க ஒரு பக்கம். அது இல்லாம வாழ முடியாதுன்னு நம்ம நம்ப வச்சுட்டாங்க ஒண்ணு. அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த அந்த பசங்க நல்லா தெம்பா ஃபர்ஸ்ட்டை விட நல்லா தெம்பா ஆரோக்கியமா ஓடுறாங்க, எல்லாம் விளையாடுறாங்க, எல்லாம் பண்ண முடியுது இப்போ. அதாவது மத்தவங்க நார்மல் பீப்புள் செய்யறதை விட அதிகமாவே அவங்க உடல்ல வந்து எஃபர்ட் போட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சு காட்ட முடியுது. அவங்க மனசுலயும் நம்பிக்கை வந்தாலும் பெத்தவங்க வந்து அவங்க மேல பயப்படுறாங்க. இன்சுலின் இல்லாம ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்ற லெவல்ல இன்னைக்கும் அந்த பசங்க வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா என்னால அதை கண்டிப்பா சொல்ல முடியும். அந்த இன்சுலினை விட்டுட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா உயிர் வாழ்வாங்க நல்லா. ஏன்னா எத்தனை வருஷம் இன்சுலினோடய வாழ முடியும் அது யோசிக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு 15 16 வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிள்ளைக்கு. அப்புறம் மிச்ச காலம் அவ்வளவு காலம் இருக்கு. அவ்வளவு காலமும் மாத்திரை மருந்துகளை நம்பி வாழ்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ள போறோமா, இல்ல இந்த கலையோட பலத்தை யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கான விஷயங்களை பார்க்க போறோம். நான் தப்பிச்சு வர்றதுக்கான விஷயங்களை கொடுத்தும் சில பேர் பயப்படுறாங்க. அதே மாதிரி ஏன்னா அவங்க மனசு அப்படி. அவங்க பெத்தவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி இருக்கவங்க சொல்றது இது எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் மேல வந்து ஆதிக்கம் செலுத்துது. ஓகேவா? அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் ஒரு சில பேர் கேன்சரை வந்து நம்மளால குணப்படுத்த முடியாது. இருந்தாலுமே நம்ம உணவு கட்டுப்படுத்தும் போது நம்ம பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்தும் போது குணப்படுத்தலாம். அதே சமயம் வராம தடுக்கலாம். முதல்ல நம்மளுடைய நோக்கமே என்னன்னா முதல்ல ஒரு விஷயம் நோயின்றது வராம தடுக்கணும். அதுதான் முக்கியமே தவிர நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த அவஸ்தையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அதுக்கு மருந்து சாப்பிட்டு குணப்படுத்துறதை விட நோய் வராம தடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ரொம்ப முக்கியமும் கூட. அப்போ நோய் வராம இருக்கிறது எப்படி அப்படின்றதுதான் முக்கியமே. இது வந்து நம்ம கலையில இருக்குது விஷயங்கள். அந்த கலைகளை சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பின்பற்றினால நோய் வராம பாதுகாத்துக்கலாம். நோய் வந்துட்டாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் நம்ம பின்பற்றி நடந்தோம்னா
கரெக்டா இந்த வாழ்வியல் முறைகள்ல இருந்து எப்ப நம்ம நழுவுனமோ அப்பத்துல இருந்தே நோய்களோட தாக்கம் அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். இப்போ முக்கியமா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல நம்மளுடைய இந்த வீரக்கலை பயிற்சி அப்படின்றது வந்து வாழ்வியல்ல ஒன்றிணைந்த ஒரு விஷயம். எந்த ஒரு மன்னரை பத்தி பேசினாலும் சரி, எந்த ஒரு சித்தரை பத்தி பேசினாலும் சரி, அவருக்கு பின்னாடி பின்புலத்துல வந்து கண்டிப்பா அந்த வீரம் அடங்கியிருக்கு. வீரம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து அதை பத்தி நம்ம பேசவே மாட்டோம் ஜென்ரலாவே. அன்பு கருணை இருக்கட்டும், அன்பு கருணையே முதல்ல வீரம் இருக்கிறவங்க கிட்ட தான். ஒரு ஒரு பாம்பு ஒருத்தன் வந்து கொத்துது அப்படின்னா அதை தாங்குற அளவுக்கு அவனுக்கு வீரம் இருக்கணும் முதல்ல. அது அப்படி இருந்தாதான் அந்த பாம்பு மேல கூட அன்பு செலுத்தணும். வலிச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை ஏதாவது பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு எறும்பு கடிச்சதுன்னா கூட தாங்கறதுக்கு வெறும் அன்பு கருணை இருந்தாலுமே அன்பு கருணையோட சேர்த்து வீரமும் இருக்கணும், வலி தாங்கக்கூடிய தன்மை இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த அவங்களுக்கு வந்து நம்ம அந்த உயிரினத்துக்கு வந்து நம்ம நன்மை செய்யறது வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. எனக்கு போயிடும் அது. இது மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து எனர்ஜி நிறைய பேருக்கு டவுனா தான் இருக்கு. எனர்ஜி வந்து நிறைய ஃபுல்லா வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில உட்காந்தே வேலை பார்ப்பாங்க நிறைய பேர். எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க கிட்ட போய் ஒரு பொருள் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? எரிஞ்சு விழுவாங்க. ஏன்னா உட்காந்தே வேலை பார்ப்பாங்க. இதுவே ஒரு ரோட்ல வேலை செய்யறவங்க கிட்ட போய் நம்ம இந்த ரோட்ல வந்து களை எடுக்கிற வேலையோ, ரோட்ல பள்ளம் பறிக்கிற வேலையோ, ஏதோ ஒரு வேலை உடல் உழைப்பு, அவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா, ஐயா இந்த பக்கம் போகணும், ஐயா வழி இந்த பக்கம் போகணும், ஐயா மரியாதையா அவங்களுக்கு அன்பா விஷயங்களை சொல்லு. அவங்களுக்கு என்ன தெரியுதோ விஷயங்களை சொல்லுவாங்க. அவங்க உங்ககிட்ட போய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா உட்காந்தே வேலை செய்யறவங்களுக்கு எனர்ஜி டவுன் ஆகும். இதை வந்து நான் ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும். நான் அதுக்கு எக்ஸாம்பிளா தான் இதை சொன்னேன். பேங்க்ல போய் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம். எப்போ வீட்டுக்கு போலாம்னா பாத்துருப்பாங்க. ஏதோ எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம்லாம் மனசு யாருக்கும் வராது. ஏன்னா வீட்டு சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் எனர்ஜி டவுனா இருக்கும். அதுதான் முதல்ல விஷயம். அவங்களே உடல் பயிற்சி எல்லாம் செஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா எனர்ஜி டவுன் ஆகாது. எனர்ஜி வந்து உடம்புல நிக்கும் போது, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். அதாவது டேம்ல எப்படி தண்ணி தேக்கி வருமோ அந்த மாதிரி உடல்ல வந்து பலத்தையும் எனர்ஜியும் தேக்கி வைக்கிற விஷயங்கள். இது தேக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து எதுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். வயலுக்கு தேவைப்படுதா கொடுத்துக்கலாம், வேற விஷயங்களுக்கு தேவைப்படுதா கொடுத்துக்கலாம். எதுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாத்திக்க முடியும். அந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதுக்கு வந்து நம்ம இந்த கலைகள், போர்க்கலைகளா இருக்கட்டும், தற்காப்பு கலைகள் நீங்க சொன்னாலும் சரி, வீரக்கலைகள்னு சொன்னாலும் சரி, இது வந்து பயன்படும். நோய் தீர்க்கறதுல வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் ஷுவரா சொல்ல முடியும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரவே வராது. ஏன்னா வந்து உடம்புல கொலஸ்ட்ரால் ஃபேட்ன்றதெல்லாம் வந்து அளவா இருந்ததுன்னா வராது. முதல்ல அளவா ஏன் இருக்க மாட்டேங்குதுன்னா இவங்க உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு உடற்பயிற்சி வேணுமே. சாப்பிடுறது வந்து ஒரு இடத்துல தேக்கத்தினால தானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது. உடல்ல வந்து கழிவுகள் தேக்கம் அடையறதுனால தான் அதை நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டிய வேலை வருது. உடல்ல கழிவுகளே இருக்காது. தேவையற்ற கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுது சிலம்பம் பண்ணும்போதுன்றப்போ நம்ம தனியா அதுக்குன்னு ஒரு பயிற்சிகளை செய்ய வேண்டிய வேலையே இல்லை பாருங்க. அந்த கழிவுகள் தானா நீக்கப்படும். இவங்க நினைக்கலாம் உடற்பயிற்சி மட்டும் செஞ்சு போலாமே, தியானம் மட்டும் பண்ணிட்டு போலாமே, ஏன் சிலம்பம் செய்யணும் அப்படின்றது கூட அவங்களோட கேள்வி. அதுதான் சொல்லிட்டேன், இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் விஷயமே. நம்ம வந்து இது இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்ல சேர்க்கும்போது என்ன நினைப்போம்? ஒரு பள்ளியில கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் படிச்சிருவான். ஒரு 10வது படிப்பான், 11வது படிப்பான், 12வது படிப்பான், அடுத்த டிகிரி படிச்சு வெளியே வந்துடுவான், அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா பண்ணுவோம். இது நம்மளே வீட்டுக்குள்ள வச்சு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள்ல நமக்கே டவுட் வந்துடும். என்ன பண்ணுவோம்? இவன் படிப்பானா மாட்டானா தெரியலையே, நமக்கு தெரியுதா தெரியலையா, விஷயங்கள் தெரியுமா, நமக்கே முதல்ல நம்ம மேல டவுட் வந்துடும். நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமா இவனுக்கு, இதுக்கு அடுத்த சாப்டர் நம்மளால சொல்லி தர முடியுமான்னு டவுட் வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்து குருகுல கல்வின்னு வச்சிருந்தோம். எந்த கல்வியா இருக்கட்டும், நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியாது, நம்மளால அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு அந்த விஷயங்கள் தெரியுமா, அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கா, நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு தெரியாதுன்றதாலதான் ஒரு குரு பார்த்து குருகுல கல்வின்னு போடுறோம். இது மாதிரிதான் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி கலைகளுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போயிடுவாங்க. என்ன தேவையோ அது 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 வந்து ஈர்ப்பாங்க இவங்க. இது வந்து என்ன பண்ணா அவங்களுக்கு இன்னும் விஷயங்களை ஈர்த்து தரும். என்ன கிடைக்கணுமோ அது தானாவே கிடைச்சிடும். இது வந்து நம்ம முன்னோர்கள் நம்பிதான் நம்ம சித்தர் பெருமக்கள் இதை பண்ணியிருக்காங்க. இது தானாவே கிடைக்குதுன்னு தெரிஞ்சுதான் இதை வந்து பயிற்சிகளை செஞ்சுக்கலாம். ஆனா அது பிற்காலத்துல வந்து அந்த கலைகளை வந்து எப்படிலாம் அழிக்கலாம்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதையா பண்ற, இது வந்து ரவுடிங்க பண்ற கலைப்பா, இதை போய் நீ பண்ணிட்டு இருக்க பத்தியா, இது வந்து அடிதடி பண்றவங்களுதுப்பா, இதெல்லாம் இப்படி சொல்லியே வந்து இப்படி சொல்லும் போதுதான் என்னப்பா, நீ நல்லது சாப்பிட்டு இருக்கும்போது கூட மத்தவங்க கிண்டல் பண்ணுவான். இதையா திங்கிற, நீ இதெல்லாம் சாப்பிடாத, நீ பீஸா சாப்பிடு, இதுதான் வந்து கௌரவம், எல்லாம் சாப்பிடுறாங்க பாரு அப்படின்னு. இந்த மாதிரி சொல்லும் போதுதான் வந்து நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாம போயிடும் சில பேருக்கு. நம்ம சாப்பிடுறது கரெக்ட் தானே, உள்ள இவங்களோட சேர்ந்து போனா நம்ம வாழ முடியுமோன்னு நினைச்சிருவாங்க நிறைய பேர்.
அந்த மாதிரி பண்ணி தான் கலைகளை அழிச்சாங்க. ஏன்னா நம்ம மேல நம்மளுக்கே வந்து ஒரு அந்த எப்படி சொல்லுவாங்க, இல்ல அதாவது நம்மளோட நம்பிக்கை வந்து குலைக்கிறது ஒண்ணு, மத்தவங்களோட விஷயத்த நம்ம பெருமையா நினைச்சு நம்மள வந்து தாழ்வா நினைக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. இப்படி கிரியேட் பண்ணும்போது தானாவே எல்லாமே அழிஞ்சிருன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாமே எப்பயோ போட்ட ஸ்கெட்சுன்னே சொல்லுவேன் நான். அப்போ இத பத்தி எல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ நிறைய டாக்டர்ஸ் வராங்க என்கிட்ட கிளாஸ்க்கு, அட்வொகேட்ஸ் வராங்க, எல்லா கலெக்டர்ஸ் வராங்க, எல்லாமே வருவாங்க. ஏன்னா அதாவது அவங்களுக்கு என்ன தேடல் இருக்கோ தேவை இருக்கோ அவங்க வந்து அந்த தேடலுக்கு ஏத்த மாதிரி தான் போவாங்க. அவங்க வந்து ஒரு மெடலும் சர்டிபிகேட்டும் டோர்னமெண்ட் இதுல மட்டும் ஜெயிக்கணும்னு நினைச்சு போறாங்க, கம்ப வேகமா சுத்தணும்னு நினைச்சு போறாங்கன்னா அதுக்கேற்ற ஆசான் தான் அமைவாங்க. இதுவே உடலை பலப்படுத்தணும், நம்ம வந்து இந்த கலைகளை நல்லா கத்துக்கணும், காப்பாற்றணும், அடுத்த சந்ததி கொண்டு போகணும்னு நினைக்கிறவன் நல்ல ஒரு ஆசான்ட்ட போய் சேருவான். அது எந்த கலையா இருக்கட்டும் சரி, உடலை காப்பாத்திக்கிறதா இருக்கட்டும், உயிரை தக்க வச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இது ஒரு நல்ல ஆசான் கிடைப்பாங்க. இந்த மாதிரிதான். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நிறைய டாக்டர்ஸ் வராங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் படிப்பு படிக்கிறாங்க. இப்ப நம்ம சித்த மருத்துவத்திலயோ வர்ம மருத்துவத்திலயோ இருக்க டாக்டர்ஸோட நம்மளுடைய அலோபதி இருக்கிற டாக்டர்ஸ் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நாடி பிடிச்சு பாக்குறதுக்கு 5 வருஷம் ஆயிடும் சித்த மருத்துவத்துல வர்ம மருத்துவத்துல. ஒருத்தர் வந்து சரி நாடி பிடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு என்ன நோய்னு சொல்லிட முடியும். அந்த மாதிரி அதுவும் அலோபதியும் வந்து கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா ஏட்டு படிப்பு தான் ஃபுல்லா, அதுல கொஞ்சம் லாஸ்டா வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க. படிப்பை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை படிக்கிறாங்க. முன்னோர்கள் வந்து கொடுத்த எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருது இல்லை, அது ஒரு பக்கம். அதனாலதான் வந்து இவங்க இப்ப படிப்புக்குன்னு போயிட்டாங்க ஒரு பக்கம். இருந்தாலும் அவங்கள முதல்ல நோயில இருந்து காப்பாத்திக்க முடியுதா, அவங்களுக்கு வந்து முதல்ல பாடி அவேர்னஸ் இருக்கா? டாக்டர் வராரு அங்க இருந்து, மாஸ்டர் நான் வந்து இது வரைக்கும் 5 தடவை கீழே வந்து கையை உடச்சிட்டேன், தெரியாம உடச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்பா என்ன இப்படி சொல்றீங்க, என்னோட கொஞ்சம் மூத்தவர் தான். என்னன்னா எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேக்குறேன். தெரியல, எனக்கு வந்து அவேர்னஸ் இல்ல, கை கால் அதாவது காலு கை வந்து ஸ்டெபிலிட்டி இருந்தாலுமே எப்ப விழறோன்றது கூட அவங்களுக்கு தெரியல, விழும்போது என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ வந்து நோய் மட்டும்தான் உடம்ப பாதிக்குதான்னா இந்த மாதிரி தவறுதலா விழறது, ஆக்சிடென்ட்ஸ் வெளியே இருந்து இதெல்லாம் எதனால வருதுன்னா அவேர்னஸ் இல்ல. அதாவது ஒரு விஷயம் நம்ம நோக்கி வருதுன்னா நம்ம அதை பத்தி ஒரு புரிதல் இருக்கணும். டக்குன்னு ஆமா நம்ம வந்து அதுக்கு ஆக்ஷன் காட்டணும். ஒரு நொடி பொழுதுல எது நடக்கும்ன்ற விஷயங்கள் தெரிஞ்சு எல்லாத்துல இருந்தும் தப்பிக்க முடியலனாலும் ஒரு விஷயம் பண்றோம், ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே தெரியிற விஷயங்களும் நமக்கு நிறைய இது காட்டும், முன்கூட்டியே காட்டிடும் ஒரு பக்கம். அப்படி நம்ம நோக்கி வருதுனாலும் அதுல இருந்து தப்பிக்க வச்சிடும், நம்மள மீறி இதை தப்பிக்க வைக்கும். இந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நான் ஈஸியா சொல்லிட்டேன் அதை ஒரே வார்த்தையில. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நிறைய இருக்கு, ஓகேங்களா? இப்ப நான் யதார்த்தமா இவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க, டக்குன்னு அப்படி கையை எடுத்து போறேன் அப்படின்னா அவங்கள மீறி அந்த விஷயம் தடுக்கும். இது நிறைய நிறைய பேருக்கு நடக்கும். இதை முறைப்படி கத்துக்கிட்டோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும். இது மாதிரியே இப்போ நோய்கள் அடி படுறதுனாலையும் வரும், தவறுதலா கீழே விழுவாங்க, எங்க வலிச்சுது அதை எப்படி குணப்படுத்துறது, ஸ்ட்ரெச்சிங்லயே சரி பண்ணிட்டு போற விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம பயிற்சிகள்லயே சரி பண்ணிட்டு போற விஷயங்கள்லாம் இருக்குது. நமக்கு தெரியாது, ஒரு நிமிஷம், நமக்கு தெரியாது இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சுதான் நம்ம ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா வாழ்ந்துட்டு இருக்கோன்றது தெரியாது அவங்களுக்கு, கத்துக்கிட்டு போனவங்களுக்கு. ஆனா அதனாலதான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாளோ 2 நாளோ. அந்த ஒரு நாள் 2 நாளா இருக்கட்டும், ஒரு நாழிகை எக்ஸ்ட்ரா வாழ்ந்தாலுமே சரி, அவங்க செஞ்ச பயிற்சின்றது அவங்க உணர்றது ஒரு சில பேரால மட்டும்தான் உணர முடியும். ஆனா அந்த விஷயங்கள் பயிற்சி கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி நம்ம லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியாது. லாஞ்சிவிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது உயிரை வந்து நீட்டிக்கிற விஷயங்கள், இது எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தானாவே இந்த கலைகள்ல இருக்குது. இதெல்லாம் ஏன் கத்துக்கல அப்படின்றதுதான். அதை பார்க்கும்போது நிறைய பேர் இன்னும் கத்துக்க முன் வரல. கத்துக்க சொல்லி கொடுத்தாலுமே நம்ம ஒன்றும் பெருசா அதை சொல்லி கொடுத்துதான் வரணும்னு கிடையாது. வாழ்வியல் முறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணது நல்லா வந்துடும் கண்டிப்பா. அது யாருக்கு என்ன தேவையோ அவங்க 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 கண்ணில் படுற மாதிரி திரும்ப 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 வந்து போகும் அந்த விஷயங்கள். ஓகே, இது நம்ம கத்துக்கணும்னா சொல்ல வருதுன்னு. ஆனாலும் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க தான். புரிதல் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பொறுமையா இருக்கணும், புரிதல் இருக்கணும், பொறுமை இருக்கணும். நிறைய பேர் அவசரப்படுறாங்க இந்த காலத்துல. ஸோ இப்ப இன்னைக்கு ஒரு டிசீஸோட வராங்கன்னா உடனே 2 நாள்ல 1 வாரத்துல சரியாகணும் அப்படின்னு அவங்க இதுக்கு முன்னாடியே அந்த டிசீஸ் வர்றதுக்கு அவங்கதான் காரணமா இருப்பாங்க. ஸோ அடிப்படை காரணம் சரியா உணவு முறை இருந்திருக்காது, பயிற்சி இருந்திருக்காது. அது ஏற்படுறதுக்கு அவங்கதான் வழி வகுத்திருப்பாங்க. ஆனா பயிற்சிக்குள்ள வர்றப்ப உடனே சரியாகணும். அதனாலதான் அலோபதியை நோக்கி போறாங்க. அலோபதி போறப்ப என்ன ஆகும், அது இமீடியட்டா அந்த பெயினை குறைக்கிற மாதிரி இருக்கும்.
சரி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் வந்து போக போக இன்னொரு டிசீஸை வந்து கொண்டு வரும். அதான் அலோபதிக்கும் நேச்சுரலா நம்ம எடுத்துக்கிற ஒரு மருத்துவத்துக்குமே இருக்கு. இப்போ இதேதான் சிலம்பத்திலயும் வராங்க அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப வருஷமா எங்ககிட்ட பயிற்சி எடுக்கிறவங்களா இருக்காங்க. டயபெட்டிஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த அந்த மாணவன் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப காலமா எங்ககிட்ட பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்கு. ஸோ அந்த பயிற்சிகளும் நம்ம வந்து பொறுமையா மாஸ்டர் சொல்றதை கேட்டு அது மாதிரியே பயிற்சி செய்யணும். ஸோ அவசரப்படக்கூடாது, பொறுமை இருக்கணும், புரிஞ்சு செய்யணும், டெய்லி பண்ணணும். அதுக்கும் அளவு சொல்லுவாங்க, நேரம் இந்த 10 நிமிஷம் பண்ணுங்க அது போதுமானது, இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணா உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா உடலோட மொழியை புரிஞ்சுக்கணும். உடல் வந்து ஒரு ஒரு நேரத்துல ஒண்ணு சொல்லும். அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கலை விஷயம். இப்போ இந்த கேமரா வந்து நான் ஹைட் கம்மியா வச்சிருக்கிறேன். இப்போ நான் குனிஞ்சு உட்காந்துருக்கிறேன், இந்த கேமரா நல்லா தெரியணும். நான் நிமிர்ந்து உட்காரணும்னு அது சொல்லும். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கேமரா தெரிஞ்சதா குனிஞ்சு உட்காந்து. எப்போ அது நிமிர்ந்து உட்காரணும்னு சொல்லும்னா, மூச்சு உனக்கு வந்து ஃபுல்லா உள்ள போய் அடி, அதாவது நுரையீரல் அடி வரைக்கும் தொடல, நீ நிமிர்ந்து உட்காருன்னு அது சொல்லும். ஆனா இவன் கேட்க மாட்டான். என்ன பண்ணுவான், வேணும்னே உட்காந்துருப்பான். இதேதான் ஆபீஸ்ல மற்ற இடத்துல உட்காந்துருக்கும் போது நடக்கும். நம்ம பயிற்சிகளை செய்யும் போதும் உட்காந்தே பயிற்சி செய்யும் போது நிறைய நேரத்தில் நடக்கும். டக்குன்னு என்ன பண்ணும், அவேர்னஸ் கொடுக்கும். உடம்பு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லும், இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லும். அப்பதான் உடனே என்ன பண்ணுவோம், நிமிர்ந்து உட்காந்து நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் உடம்பு நம்மகிட்ட பேசிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது நிறைய பேர். இந்த கூட்டத்துல இப்ப நான் பேசிட்டு இருக்க கூட்டத்துல நிறைய பேருக்கு உடலை பத்தி புரிஞ்சுக்கிற விஷயங்கள் இருக்கலாம். நான் சொல்றதெல்லாம் வந்து யாருக்காக அப்படின்னா, அதை பத்தின தெளிவு இல்லாதவங்களுக்காக சொல்றேன். இதை பத்தி சுத்தமா நாலேஜ் இல்லாதவங்களுக்காக நான் விஷயங்களை சொல்றேன். அதுதான் விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களா கூட இருக்கலாம் சில நான் சொல்றது. ஆனாலுமே சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா, இது புரியுற விதத்துல சொல்லணும். அதுக்காக தான் இப்படி சொன்னேன். அது மாதிரி நம்ம தெரிஞ்சே அதை வந்து இப்படியே உட்காந்துருக்கோம், அப்போ மூச்சு தடைப்படும், நோய் கிரியேட் ஆகும். கரெக்டுங்களா? இது மாதிரிதான் ஒவ்வொன்றுமே. நம்ம நிமிர்ந்து உட்காந்து ஆழ்ந்த சுவாசம் எடுக்கும்போது அப்ப நிமிர்ந்தே உட்காந்துருக்கோம் எப்ப பார்த்தாலும், அதுவும் கூடாது. அது என்ன சொல்லும், அப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ். இல்லைன்னா முதுகு தண்டுல பிரச்சனை வரும் கண்டிப்பா. முதுகு தண்டுல பிரச்சனை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், நல்லா சாப்பாடு எடுத்துருக்கணும். உடற்பயிற்சி எடுத்திருந்தா என்ன பண்ணா தசை நார்கள் எல்லாமே வலுவா இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் நிமிர்ந்து உட்காந்தாலும் அது ஈடு கொடுக்கும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணும், உடல் வந்து பலம் குறைய குறைய என்ன பண்ணும்னா தேவையில்லாட்டுல பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும். அப்ப நம்ம பலத்தை வந்து வாழ்ற வரைக்கும் பலத்தை தக்க வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. இதுதான் விஷயம். இதனாலதான் நோய்களும் கிரியேட் ஆகுது அப்படின்றது நான் சொல்றேன். நோய்கள் வந்து வெளியே இருந்து வர்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறது நிறைய விஷயங்கள். தெரியாம விஷயத்த சாப்பிடுறது, தெரியாம நம்ம இந்த மாதிரி உட்கார்ற மாதிரி, தெரியாம படுக்கிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது உடலோட மொழியை புரிஞ்சுக்காதனால வர்றது ஒரு பக்கம். சைக்கிளிங் கூட ஏன்னா இப்ப இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க நிறைய பேர் இப்போ வந்து அது உடற்பயிற்சியா நினைச்சு செய்யறாங்க. அப்போல்லாம் இருந்த சைக்கிள் எப்படி இருக்கும்னு தெரியும். இப்போ நம்ம தாத்தா இருந்தவங்க எல்லாம் எப்படி நிமிர்ந்து ஓட்டுற மாதிரிதான் அதோட வடிவமைப்பு இருந்தது. இப்போ சைக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்படி குனிஞ்சிட்டு ஓட்டுவாங்க. நமக்கு தியானம் பண்ற எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட், நான் சொல்றேன். தியானம் பண்ற எல்லாருக்குமே நல்லா தெரியும். நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது உள்ள போய் அடியில வரைக்கும் தொட்டுட்டு வரும். நம்ம இப்படி குனிஞ்சு உட்காந்து சைக்கிள் ஓட்டணும்னா மூச்சு உள்ள போயிட்டு வர்றதே வந்து கம்மி தான். அப்படி இருக்கப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் குனிஞ்சே உட்காந்துருக்கும் போது பின்னாடி இந்த முதுகு தண்டுல லோவர் பேக் பெயின் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள், அந்த முதுகு தண்டு வழியா வரக்கூடிய நரம்புகளை வந்து அழுத்தப்படுறது, இந்த மாதிரி அவ்வளவு வியாதிகள் கிரியேட் பண்றதுக்காகவே தான் இப்போ வர சைக்கிள்ஸ் தான் வடிவமைக்கிறாங்க. இதை பத்தி நிறைய வீடியோஸ் போடதான் போறேன். ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ் பின்னாடியும் பணத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லாம் நோயை கிரியேட் பண்றாங்க. பண்ணும்போதுதான் அவங்களுக்கு வியாபாரம் பெருகும். மருத்துவத்துக்கு மக்கள் ஓடுவாங்க. மருத்துவத்தை வச்சே இவங்க வாழலான்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து லாங் டைம் ஸ்கெட்ச். ஏதாவது ரொம்ப நாள் பிளான் பண்ணி இதெல்லாம் வந்து இப்படி பண்ணா மக்கள் வந்து நோயில அவதிப்படுவாங்க, திரும்ப திரும்ப வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நாம முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்ம உடம்ப வந்து காப்பாத்திக்க முடியும். நம்ம வந்து மனசு ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். வாழ்க்கையை நல்லா அழகா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம் இருக்கிற ஸ்டைலுக்காகவும் சரி, ஆமா, ஸ்டைல் பாக்குறது, வெளியில அப்பியரன்ஸ் இந்த மாதிரி காட்டணும், நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் ஐஃபையா அப்படின்றதுக்காக எல்லாம் மக்கள் வந்து இந்த மாதிரி சைக்கிள் வாங்கி எல்லாம் போறாங்க. நம்ம அப்பா ஓட்டுற சைக்கிள், தாத்தா காலத்துல ஓட்டுற சைக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா சீட்டு கடியில ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம ஏதாவது ஒரு பழத்துல வேண்டாலும் சரி அப்படி அமுங்கி எழுந்திரிச்சுக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ கூன் போட்டு உட்காந்துருப்போம். ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா
உட்கார்ற இடம் வந்து இவ்வளோண்டு தான் சீட்டே கொடுத்துருப்பான், இந்த கை அளவு தான் சீட்டே கொடுத்துருக்கான். இவ்வளோண்டு ஒரு பின்னு மேல வந்து கை வச்சா எப்படி வலிக்கும், இந்த கை மேல இவ்வளவு பெருசுக்கு இது மேல கை வச்சா வலிக்குமா? இப்போ இந்த மாதிரி நம்ம பின்னு மேல உட்கார்றதுக்கு சமம், நரம்புகள்ல அழுத்தப்படும், அதுவே நோய் கிரியேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்கள்லயுமே நம்மளுக்கு தெரியாமலே ஒரு ஒரு விஷயமும் நோய் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கு நிறைய பேருக்கு. அந்த அவேர்னஸ் இருந்தாலே அந்த நோயை தடுத்துடலாம் ஒண்ணு. அதே மாதிரி உடலை பலப்படுத்துறதுனாலையும் நோயை தடுக்க முடியும். நான் சொன்ன விஷயங்கள் வந்து இதெல்லாம் ஆஸ்துமா, வீசிங்க, அதாவது இதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், அதாவது மூச்சு சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து சரி பண்ணிட முடியும் சிலம்பம் பண்றதுனால. அதனாலதான் சித்தர்கள் வந்து சொல்லிட்டாங்க சிம்பிளா ஒரே வார்த்தையில, வாதம், பித்தம், கபம் இது மூணுமே வந்து சிலம்பம் பண்ணும்போது சரியாகுது. 72,000 நாடி நரம்புகளும் சீரா இயங்கக்கூடிய விஷயங்கள் வந்து சிலம்பத்துல இருக்குன்னு அப்போ வந்து குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராது. ஏன்னா வந்து கார்டியோ விட, அதாவது நீங்க தரையில பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நம்ம வந்து ஓட்டப்பயிற்சியா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேரத்தான் ஓடுறாங்க இல்ல ரன்னிங் எக்ஸசைஸ் ஓடுறாங்கன்னா கண்டினியூஸா அதே தான் ஓடிட்டு இருப்பாங்க. இடையில இடையில வந்து அது மாறாது, அதே தான் ஓடிட்டு இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொட்டீனே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சிலம்பம் பண்ணும்போது ஒரே பயிற்சிகளை செஞ்சு மட்டும் வேற 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 பயிற்சிகள் இடையில மாறிட்டே இருக்கும். நீங்க ஒரு அரை மணி நேரம் பயிற்சியில 1 மணி நேரம் பயிற்சி பண்றீங்கன்னா கூட அந்த 1 மணி நேரத்துல அத்தனை விதமான பயிற்சிகளை செஞ்சிருப்பீங்க. அப்போ வந்து ஒரே பயிற்சியா இருக்காது. அப்போ எலும்புகளும் தசைநார்களும் வலுவடையுமே தவிர இன்னும் இருக்க இருக்க வீக் ஆகாது. கண்டிப்பா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த ரொம்ப நேரமா, இப்ப நம்ம இப்படி இந்த கை வந்து இப்படி வச்சிருக்கிறோம், இப்படி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு 100 தடவை நல்லா அழுத்தி பிடிச்சி இதை திரும்பவும் இப்படியே பண்றீங்கன்னா, ஒரு 100 தடவை பண்ணீங்கன்னா வலிக்கும் பயங்கரமா, ஆனா வலுவடையும். அதுக்கு மேல பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? புரியுது? அப்போ வந்து உடம்புல வந்து ப்ராப்ளம்ஸ் தான். ஓடுறவங்களே அப்படிதான், ரொம்ப ஓடி ஓடி முட்டி தேய்மானம் வரும். முட்டி தேய்மானம், இருதயமும் வந்து இருதயம் இன்னும் போயிடும். ஓடுறவங்களுக்கு வந்து கண்டினியூஸா ஓடுறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வரும். அவன் ஓடுவான், திடீர்னு தண்ணி குடிப்பான், எப்ப எதை செய்யணும்னு தெரியாது. நிறைய பேர் ஓடிட்டே இருப்பான், திடீர்னு நின்று தண்ணியை குடிச்சிருவான். ரன்னிங் இன்ஜின்ல வந்து ஆயில் ஊத்துறதுக்கு சமம். ஓகேவா? அந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவான், ஹார்ட் வீக்கா தான் போகும். அதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாது, எந்த மாதிரி தரையில ஓடணும்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கேட்டிங் பண்றாங்க நிறைய பேர். அதுவும் மேலை நாடுகள்ல தரை சமமா இருக்கக்கூடிய இடத்துல பண்ண வேண்டிய விஷயம். இங்க மேடும் பள்ளமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அது தரையில பண்றாங்க. ஒரு பக்கம் தரை நல்லாவே இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அது செட் ஆகும். நம்ம குழந்தைங்களோட உணவு முறைகளுக்கும் அவங்க மேலை நாடுகள்ல வந்து மருத்துவத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் வாழ்றான்னா அவன் சாகுற வரைக்கும் வந்து மருந்தை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, மெடிக்கல் ஃபீல்டுல ஒர்க் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அவன் சேர்த்து வச்ச சொத்து ஃபுல்லாவே வந்து மருத்துவத்தை தான் பயன்படுத்தியிருப்பான். அவன் வாழ்றதுல இருந்து சாகுற வரைக்கும் வந்து உணவா மருந்தை தான் எடுத்திருப்பான். கண்டிப்பா அவ்வளவு ஆப்ரேஷன்ஸ். ஒரு மனிதனுக்கு வந்து இத்தனை வியாதியானு வேக்கிற அளவுக்கு வாழ்ந்துன்னு இருக்கானுங்க. ஆனா நம்ம வந்து அப்படி வாழல. ஆனா நம்ம பிள்ளைங்களை வந்து அவங்கள பார்த்து, மேலை நாடுகளை பார்த்து நம்ம பிள்ளைங்களை வந்து அவங்களை நோக்கி தள்ளிடுமான்னு நிறைய பேருக்கு எனக்கு பயமா தான் இருக்கு. உண்மையாவே அந்த மாதிரி தள்ளிடுவாங்களோன்னு. தள்ளிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஸ்கேட்டிங் பண்ணும்போது கண்டினியூஸா டமால் டமால்னு தரையில போட்டு அடிச்சுட்டே இருப்பான் அந்த முட்டியை. அந்த முட்டிக்கு நடுவில் இருக்க ஜவ்வு என்ன மாதிரி பாடுபடும் யோசிக்க. கால் வந்து அந்த ஸ்கேட் பண்றப்ப நம்ம அழுத்தி அதுல தட்டி தட்டி போவாங்க. அப்ப அந்த அதிர்வு ஃபுல்லாவே முட்டியில தான் போய் உட்காரும் மொத்தமும். அது அது வந்து ஒரு நாள் 2 நாள் விளையாட்டுக்கு பண்றது ஓகே. எப்ப பார்த்தாலும் அதே செஞ்சுட்டு இருந்தா நீங்க நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அதே பண்ணிட்டு இருக்கீங்க. நமக்கு என்னன்னா பிள்ளைங்க வந்து இதுல சாதிச்சுன்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த பிள்ளைங்க ஆரோக்கியமா வாழணும். நாளைக்கு நம்ம பேர் நம்ம இருந்தோன்ற ஒரு சான்று அந்த பிள்ளைங்க தான், ஒரு ஆதாரமே அந்த பிள்ளைங்க தான். அதுங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேத்தவங்க. அது நினைச்சால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான அறிவு போதுமானதா இல்லை இவங்களுக்கு. எது பண்ணா நிரந்தரம்ன்ற விஷயங்கள் தெரியவே இல்லைன்றதான் சொல்லுவேன். அப்போ அதனாலதான் சொன்னேன், மெடல், சர்டிபிகேட், டோர்னமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை பின்னாடி சாதிக்கணும்ன்றது பின்னாடி ஓடாதீங்க. வாழ்க்கை அழகா சந்தோஷமா வாழணுன்றது பின்னாடி ஓடுங்க. ஆரோக்கியமா வாழணுன்றதை நோக்கி போங்க. நம்ம பூமியை வந்து இயற்கையோட ஒன்றி பூமியை நல்லா வாழ வைக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த கலைகள்லாம் வருமே தவிர, இது அவங்களுக்கு தான் உறுதுணையா நிக்குமே தவிர, இந்த கலைகளை யூஸ் பண்ணி மத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதுணையா நிக்காது நினைக்கணும். இதையே நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்மளும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட தான் அந்த கலை முழுமையா வரும். இல்லைன்னா வராது. ஒண்ணு அவங்கள்ட்ட தான் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணும். ஒண்ணு. அதே மாதிரி வியாதிகள் வந்து இது மட்டுமா அப்படின்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டா பெருமை, ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டா கோடிக்கணக்கில் பணம் நம்பிட்டு போறாங்க. பக்கம் இருந்தாலும் விளையாட்டும் யாரும் ஸ்போர்ட்ஸ் நம்ம இப்போ
ஒரு கபடி விளையாடுறோம். ஸோ கபடி விளையாடுறோம்னா அதுலயுமே நம்மளுடைய போர் யுக்திகளும் நம்மளுடைய போர் தந்திரங்களும் என்ன ஒரு பார்த்தாலும் போர் போர்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே போன காணொலியிலே சொல்லிட்டேன் போர்னா என்ன அப்படின்றது சொல்லிட்டேன். போர்னா சண்டை போடுறது, இன்னொருத்தர் மாய்ச்சிக்கிறது, ஒருத்தர் வந்து ஒருத்தர் கொண்டுக்கிறது அப்படின்னு கிடையாது. அதே போர்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ ஒரு டென்னிஸ் விளையாடுறாங்க. டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராதானே வரும். ஆன்சைட்டி, அதாவது எதிர்பார்ப்பு ஓவரா இருக்கும். இந்த பால் எங்க வரப்போகுது, இந்த பால் இந்த பக்கம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடிட்டே இருப்பான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவன் ரிப்பீட்டடா ஒரே மூமெண்ட்ஸை செஞ்சுட்டு இருப்பான். எதிர்பார்ப்பு இருக்கட்டும், ஓகே. இருந்தாலுமே ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த செஞ்சுட்டே இருப்பான். கண்டிப்பா அதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டான். அந்த 1 hour 2 hour செய்யும் போது கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரும். டென்னிஸ் எல்போன்னு வியாதியும் வரும் கூடவே சேர்த்து. அதே மாதிரி பேஸ்கெட் பால் விளையாடுறவங்களுக்கு சொல்றேன். பேஸ்கெட் பால் விளையாடுவாங்க, எகிரி 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 குச்சிட்டே இருப்பாங்க. ஹைட் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. சிலம்பம் விளையாடுறவங்களுக்கு ஹைட் கிடைக்கும். 42 வயசு நபர் ஒருத்தர், அவர் பேண்ட் தூக்கிட்டு போயிடுச்சு. என்னங்க உங்களுக்கு பேண்ட் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு கேட்டா, ஆஹ் வளர்ந்துட்டீங்களா அப்படிங்கிறது. ஒருவேளை ஈரத்துல பேண்ட் தூக்கிட்டு போயிடுச்சா, நினைச்சதுக்கு அப்புறம் பேண்ட் தூக்கிட்டு அதனால நினைச்சேன். சரி செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கம்பை செக் பண்ணா ஹைட்டு கம்பு வந்து இவ்வளவு தூரம் இறங்கி போச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹைட்டு செக் பண்ணீங்களான்னா ஹைட் வளர்ந்துருக்காரு. ஹைட் அளந்து பார்க்கும்போது 42 வயசு மனுஷன் வளர்ந்துருக்காரு. ஏன் சிலம்பம் பண்ணி ஆரோக்கியமான முறையில வளர்ந்தது எப்படி இருக்குது? பேஸ்கெட் பால் விளையாடி கடைசியில ஆர்டிடிஸ் வந்து முட்டி 2 பேரும் டாக்டர்ஸ், அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர்ஸ், 2 பேருமே ஸ்போர்ட்ஸ் பர்சன், 2 பேருமே பேஸ்கெட் பால் விளையாடுறவங்க. பிள்ளைங்க 2 பேருக்குமே வந்து மூட்டு வியாதி இந்த வயசுலயே. மூட்டு உட்காந்து எந்திரிக்கும் போது டப்பு 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 சவுண்ட் வரும் ஒண்ணு. அப்ப நான் சரி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே பேஸ்கெட் விளையாடி திரும்பவும் மூட்டு பிரச்சனை. சரி, அதாவது சிலம்பம் விளையாட வச்சு ரெடி பண்ணி எல்லாம் சிலம்பத்தை பயிற்சிகள் கொடுத்து ரெடி பண்ணி வச்சவங்க திரும்ப, ஆனா அது கண்டினியூ பண்ணுன்ற எண்ணம் வரல. ரெடி ஆனவொடனே என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப போயிட்டு அதுலயே அதே பழைய ஸ்போர்ட், பரவாயில்ல என் பிள்ளைங்க வந்து எப்படி போனாலும் பரவாயில்லன்ற கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்போ நீங்க எகிரி 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 டம்மு டம்முன்னு அந்த முட்டி மேல தான் குதிக்கிறீங்க. அப்போ அந்த அவேர்னஸ் ஆகுது இருக்குதா, முட்டியை குதிக்கிறோம், கரெக்டான லேண்டிங் இருக்குதா? ஸோ எகிரி குதிக்க வேண்டாம்னு சொல்ல, குதிக்கும் போது அந்த அவேர்னஸோட குதிக்கணும். ஒரு 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 மாடியில இருந்து குதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு மாடியில இருந்து கீழே குதிக்க போறான்னா ஒரு மண்ணு மூட்டில் குதிப்பான். இதுக்கு எவ்வளவு அளவுக்கு ப்ரெஷர் போடணும், கரெக்டா அது லேண்டிங் சொல்லுவாங்க. இப்போ பூனை எப்படி லேண்ட் ஆகுது அந்த மாதிரி லேண்ட் ஆகணும் போய் தரையில. அந்த மாதிரி லேண்ட் ஆகுறது எப்படின்றத கத்துக்கணும். அதெல்லாம் கத்துக்காம டைரக்டா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு அதை பயிற்சி கொடுக்கணும்னு எப்படி தெரியும்? அவங்களோட கைடன்ஸ்ல பண்றாங்க. எகிரி குதிக்கும் போது கண்டிப்பா வந்து ஆர்த்திட்டிஸ் வரதான் செய்யும். 2 பேருக்கும், பெத்தவங்க 2 பேருக்கும் ஆர்த்திட்டிஸ், பிள்ளைங்களுக்கும் நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல ஆர்த்திட்டிஸ் வர்றதுக்கு இப்ப எல்லா வழிவகைகளும் தேடி வச்சுட்டாங்க. இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இன்ஜுரிஸ் ஜாஸ்தி, கலைகள்ல இன்ஜுரிஸ் ஜாஸ்தி கிடையாது. இல்ல இது இன்ஜுரிஸ்ன்றது பெத்தவங்களுமே சொல்லலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சிலம்ப பொறுத்த வரைக்கும் உடம்ப எப்படி அடிபடாம பாதுகாத்துக்கலாம், நோய் வராம பாதுகாத்துக்கலான்ற விஷயங்கள் தான் சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும். நோய்களை உருவாக்குறதுக்கும் அடியடிகள் பட்டு அவங்களுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி வியாதிகள் வர்றதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணியா இது அமையாது. ஆனா ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இன்ஜுரிஸ் ஜாஸ்தி. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் தனியா எடுத்து படிச்சு பாருங்க தெரியும். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் மட்டும் அதிகம். கிரிக்கெட் விளையாண்டாலும் சரி, ஃபுட்பால் விளையாடினாலும் சரி, எந்த விளையாட்டு விளையாண்டாலும் ஸ்போர்ட்ஸ்ல இன்ஜுரிஸ் ஜாஸ்தி. அதுலயும் இப்போ வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க எப்படின்றது யோசிக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு உடல் கூறு தெரியும், உடலை பத்தின ஆய்வுகள் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க, உடலை பத்தி எந்த அளவுக்கு முழுமையா தெரியும்ன்ற விஷயங்களும் நம்ம யோசிக்கணும். ஆனா வந்து ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க பிழைக்கிறது நம்ம கெடுக்க விரும்பல, ஆனாலுமே விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இல்ல பிழைக்கிறாங்க அப்படின்னா மக்களை கெடுக்கும் விதமா எந்த ஒரு பிழைப்பும் இருக்கக்கூடாது. அதாவது ஸ்போர்ட்ஸ் இப்ப வந்து ஃபுல்லாவே பிசினஸா மாறிடுச்சு. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களை ஷார்ட் ஸ்பான்சர் டேர்ம்ல வர்றது, பண்றது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, ஸோ அது மூலமா அவங்க வந்து பெரிய ஆளாகிறது, அந்த மாதிரி வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்து ஆயிடுச்சே தவிர மக்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உடலை தரணும், வாழ்க்கையை தரணும்னு எந்த ஸ்போர்ட்ஸும் இல்லை. இதை வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேன் தான். நானும் வந்து மேரத்தான்ல இது வரைக்கும் 5 தடவை 42 கிலோமீட்டர் ஓடினேன். எப்போ ராத்திரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதும் ஓடினேன். அப்ப எந்த அளவுக்கு எனக்கு எனர்ஜி இருந்தா 42 கிலோமீட்டர் ஓடுவேன். மறுநாள் தூங்கவே இல்லை, போயிட்டேன் நான் பாட்டுக்கு. ஓகே, அப்போ நான் சொல்றது வந்து ஆஹ் ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி. ஓகேவா? அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கிண்டல் பண்ணாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்குலாம் எனர்ஜி இருக்காதுப்பா இப்பெல்லாம் ஓடுறதுக்கு, கல்யாணம் ஆகி போச்சு, நீ எல்லாம் குழந்தைலாம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் எங்க ஒண்ணு எனர்ஜி அப்படின்னாங்க. அப்பயும் போய் ஓடி காமிச்சு. ஏன்னா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க உடம்ப வந்து நல்லா வச்சுக்கிட்டு நல்லா ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வியாதி வராம பாதுகாக்க தெரிஞ்சு நீங்க இதெல்லாம் பண்ணா ஓகே. ஆனா ஓடுற அத்தனை பேருக்கும் வந்து உடம்ப பாதுகாத்து தெரியுமானா அதுதான் பிரச்சனை. அங்கதான் கேள்விக்குறி. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு பண்ணணும், தெரியாம பண்றதுதான் ப்ராப்ளம்ல கொண்டு போய் விடுது.
42 கிலோமீட்டர் ஓடுறான் அப்படின்னா 21 கிலோமீட்டர் ஓடுறான்னா அதுக்கான பயிற்சிகள் வந்து மேற்கொள்ளணும். பயிற்சிகள் வந்து முறையான பயிற்சிகளா இருந்தா மட்டும்தான் அவன் காப்பாற்றப்படுவான். முறையான பயிற்சி இல்லைன்னா வயசானவனும் வியாதி வரும். இதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாரும் நான் குறை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல் இந்தியா மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வச்சிருக்கேன். போர்க்கலைகளும் நடத்துறோம். போர்க்கலைகளை காப்பாற்றணும், அதோட தன்மை மாறாம காப்பாற்றணும் அந்த அமைப்பு உருவாக்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து அவங்க அதையும் ரெகுலேட் பண்ணணும் ப்ராப்பரா. அது ஸ்போர்ட்ஸ் வந்து கலைகளை வந்து எப்படி, அதாவது இந்த விளையாட்டுகளை வந்து எப்படி எல்லாம் முறைப்படுத்தணும், விளையாட்டுகள் விளையாடுறவங்களோட உடம்ப காப்பாத்திக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தெரியாதவங்க கையில ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்காவது காப்பாற்றுவோமேட்டு தான் ஸ்போர்ட்ஸையும் நான் பண்ணேன். ஃபெடரேஷன் உருவாக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் பண்றப்பே இந்த சிலம்பத்தை அதுல நாங்க சொல்லுவோம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி. சிலம்பம்னா சிலம்ப சார்ந்த விஷயங்களும் சொல்லுவோம், வாழ்க்கை முறையும் சொல்லுவோம். இந்த சிலம்பத்துல மட்டும் இல்ல, இந்த போர்க்கலைகளால எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை, உடலை எப்படிலாம் பாதுகாத்துக்கலான்ற விஷயங்கள். நீ இப்போ ஒருத்தர் ரன்னிங்ல ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எங்களால அறிவுரை கொடுக்க முடியும். இதெல்லாம் நீங்க பண்றீங்க, இதுக்கான பயிற்சிகள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால்களை வந்து ஃபியூச்சர்ல காப்பாத்திக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள், உடம்பு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராம காப்பாத்திக்கலாம். இந்த மாதிரி கைடன்ஸ் எங்களால கொடுக்க முடியும். இதுக்காக தான் வந்து ஸ்போர்ட்ஸையும் சேர்த்து நான் அமைச்சேன். அப்போ ஓரளவுக்கா முறைப்படுத்தலாமே, எங்க கிட்ட கேட்கறாங்களோ இல்லையோ, நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணேன். அப்போ நாளைக்கு நான் இதை வந்து நான் வெளியே வரும்போது, இந்த விஷயங்களை வெளியே தெரியப்படுத்தும் போது எங்க கிட்ட இதை கேட்கிற வாய்ப்புகளும் இருக்கும். அப்பா இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, இந்த விஷயங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இல்ல நான் இதுல இந்த இன்டர்வியூ சொல்ல வரல, ஜென்ரலாவே வெளியே வந்து நேர்காணல்கள் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கோம் மீடியாஸ். அப்போ அவங்க எங்களை கான்டாக்ட் பண்றாங்க, அவங்களுக்கு என்னால கொடுக்க முடியுது. அப்போ அவங்க என்னென்ன பண்றாங்க, ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா சார், இது தெரியாம நான் இந்த மாதிரி சைக்கிள் வாங்கி ஓட்டிட்டேன். அவங்க வந்து நல்ல பதவியில இருப்பாங்க, நல்ல ஒரு அரசியல்ல கூட இருப்பாங்க, யாரான அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சது, முன்னாடியே தோணுச்சு, ஆனா இதெல்லாம் தெரியலையே, இதெல்லாம் விட்டுட்டு இருக்கேன் பார்க்காம, இதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி பண்ண ஆரம்பிச்சேன். இது போதும் நமக்கு அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நல்ல வழி கொண்டு வரது. இதை பார்த்து அவங்க பிள்ளைங்களுக்கும் நல்லது செஞ்சு கொடுப்பாங்கன்றதுதான் ஒரு எண்ணம். இதுக்காக தான் இதில் அமைச்சிருக்கிறேன். உங்கள யாருக்காவது இதை தாண்டி என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம், நான் பதில் சொல்ல தயாரா. வாழ்க வளமுடன்யா, வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு சிலம்பமும் அதன் பயன்கள் பத்தி ஐயாவும் அம்மாவும் விரிவா எடுத்து வச்சாங்க. ஆசான் கோபிநாத் ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் அவர்களது துணைவியார் பிரியா ராம கோபிநாத் அவர்களும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். தம்பதியர் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு நீங்க சிலம்பத்தை பத்தி நிறைய சொன்னீங்க, அம்மாவும் நீங்களும் நிறைய சொன்னீங்க. இத பத்தி இவ்வளவு நாங்க இப்பதான் தெரியுதுங்கய்யா. இந்த கலை வந்து தமிழரோட பாரம்பரிய கலைன்னு சிலம்போன்னு தெரியும், ஆனா அந்த கலையில இவ்வளவு இது இருக்கு அப்படின்றது வந்து நீங்க 2 பேரும் சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியுதுங்கய்யா. ஆனா இந்த கலையை கத்துக்கிறதுனால ஐயா என்ன சொல்லிருக்காங்க, அம்மாவும் என்ன சொல்லலாம், கால்லாம் நல்லா பலப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இருதயத்துக்கு நேரடி தொடர்பு, காலுக்கும் இருதயத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதுனால இந்த கலையை கத்துக்கிட்டு இருக்கும் போது இருதயம் நல்லா பலப்படும்ன்றது இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயா இது வந்து ஐயா அவங்களோட வாழ்வியலோட இணைச்சு இந்த கலையை அப்படியே 2 பேரும் இது கத்து தராங்க குழந்தைங்க, மாணவர்களுக்கு எல்லாரும். இந்த கலையை கத்துக்கும் போது கழிவுகள்லாம் வெளியேறும்னு ஐயா இந்த இது சொல்லியிருக்காங்க புதுசா. ஐயா இது தெரியாதுங்கய்யா எங்களுக்கு, கலைகள் கத்துக்கிறனால உடம்பு பலப்படும்னு. ஆனா நோயையும் குணப்படுத்தலான்றதும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த கேன்சர்ன்றது வந்து கொடிய நோய். இது எல்லாருமே எல்லாரும் யாரு சொன்னாலும் எல்லாருமே பயப்படுற இது இந்த கேன்சர். ஐயோ இது உயிர்கொல்லி நோய் அப்படின்றது அங்க பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் குணப்படுத்தலாம், வராமல் தடுக்கலாம்னு ஒரு இது சொல்லியிருக்கீங்க. அது நிஜமாவே ரொம்ப இது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்ங்க, சின்ன கேன்சர் வந்து குணப்படுத்தலாம்னு சொல்லுங்க, வராம தடுக்கலாம். அதே மாதிரி கேன்சர் வந்த பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த கீமோதெரபி இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பலம் குறைஞ்சி காணப்படும். அப்போ அவங்க இந்த பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு அதை பண்ணும்போது அந்த கீமோதெரபி தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு தன்மை இப்ப மீண்டும் வந்து நல்லா இருக்காங்க எல்லாருமே. இல்லன்னா அந்த கீமோதெரபியோட எஃபெக்டே வந்து அவங்க அந்த அளவுக்கு பழுது போடுறோம். அவங்க வந்து எனக்கு நன்றி சொன்ன விஷயம் என்ன விஷயம்னா, அவங்க சொன்ன விஷயங்கள், நீங்க உங்களை வந்து கரெக்டான நேரத்துல எங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்தாங்க. அப்போ இந்த கீமோதெரபி எல்லாம் தாங்குற அளவுக்கு இதை தாண்டி நான் கேன்சர் பேஷண்டா சர்வே பண்றதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது.
இதுல எனக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா இந்த பலம் இல்லைன்னா நான் இருந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறமும் சிலம்பம் கண்டினியூ பண்ணி கேன்சர் முற்றிலுமா அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு, அதாவது இந்த கை ஃபுல்லாவே லிம்ப் நோட் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்க. அப்படி இருந்தும் பயிற்சி பண்ணி அவங்க அதை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கழிவுகள் வந்து வெளியே போறதுதான் முக்கியமான விஷயமே சிலம்பம். முக்கியமான விஷயம். ஆமாங்க. அதுதான். ஏன்னா கழிவுகளின் தேக்கம் தான் நோயே. அதனாலதான் வருது. அது மக்கள் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எங்க எங்க ஐயா நன்மணி ஐயா அடிக்கடி எங்களுக்கு வகுப்புல இத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் கழிவை வெளியேத்தணும். நீங்க எங்களுக்கு அதனாலதான் எங்கள சொல்லுவாங்க. டெய்லி உடற்பயிற்சி கண்டிப்பா நீங்க செய்யணும். சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அத நீங்க சொல்லும்போது எங்களுக்கு அதாங்க எல்லாரும் பயிற்சி செய்யணும். டெய்லியும் தினமும் பயிற்சி செய்யணும். உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்னால இன்ஜுரி வரும். கலையினால உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு. அதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த நோய்க்கு வந்து அவங்க தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த சிலம்பம் கத்துக்கிறனால அவங்களுக்கு இருக்கும். அப்படிதாங்கய்யா நீங்க சொல்றீங்க இல்லையா? ஏன்னா அதே மாதிரி இப்போ இது வந்து இப்போ நீங்க சொன்னீங்க தமிழர் பாரம்பரிய கலை சிலம்பம் அப்படின்னு சொல்றோம். சிலம்பம் குத்துவரிசைன்னு இருக்கு, நிறைய விஷயங்கள் இல்ல வர்ம கலையிலும் இருந்தாலுமே ஜல்லிக்கட்டு கொடுத்த முக்கியத்துவம் வந்து சிலம்பத்துக்கு இருக்கணும். ஏன்னா ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு காளை, அதாவது காளை மாடோட அதாவது அதோட உயிரினங்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கு. ஒரு காளை மாடோட சந்ததி வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளும் அதனால ஆரோக்கியமா இருப்போம். நம்மளை சார்ந்து எல்லாமே உழவு தொழில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும்ன்றதுனாலதான் ஒரு காளையோட வீரம் குறைஞ்சி போயிடும்ன்றதுக்காக தான் நம்ம அந்த வீரம் குறையாம இருந்தாதான் அதோடைய அந்த வீரம் மிக்க விதை வந்து நல்லா இருக்கும், அது சந்ததி நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் எல்லாமே, அதாவது அதோட அணுக்கள் எல்லாமே, உயிரணுக்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் அதை விட முக்கியம் மனிதனோட இதும். இப்ப மனிதன் வந்து ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கலன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அப்ப சிலம்பத்தை வந்து எவ்வளவு முக்கியமா காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழர்களுக்கு இருக்குது. ஆனா சிலம்பம் வந்து நம்மளுடைய தமிழர்களோட போர்க்கலை, வாழ்வியல் கலைன்ற விஷயங்களே தெரியாம, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாங்க. அதுதான். அத நீங்க சொல்ற மாதிரி இந்த கலையை பற்றி புரிதலும் பொறுமையும் மக்களுக்கு வேணும். அது தெரிஞ்சுன்னா மக்கள் இன்னும் நிறைய பேரு அவங்க குழந்தைங்களை எல்லாம் இதுல சேர்த்துரும். அவங்க எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் குழந்தைங்க. அதான் நீங்க சொல்ற மாதிரி படிப்புன்னு குழந்தைங்களை அதுலயே இது பண்றாங்களே தவிர இந்த விளையாட்டுக்கும் இந்த கலைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றோம். அதுதான் ரொம்ப அந்த படிப்பு மார்க் அதை நோக்கியே போறதுனால அந்த குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப அதனால அவங்களுக்கு அது போயிடுது. நம்ம ஸ்ட்ரெஸ் வருது அதனாலயே. படிப்பு, அதாவது உடலை பத்தி படிக்கிற படிப்பு தான் ரொம்ப முக்கியமான படிப்பு. உடலையும் நம்ம உயிரையும் எப்படி தக்க வச்சுக்கணும், இது விஷயங்கள் தான் வாழ்க்கை ஃபுல்லா காப்பாத்துறது. மத்த எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தாலும் கூட வராது. எல்லாமே அனுபவிக்கணும்னா உடலும் உயிரும் இருக்கணும். இதை வந்து காப்பாத்திதான் முக்கியமான படிப்பு. இதை விட்டுறாங்க எல்லாமே. இதை விட்டுட்டு மத்த விஷயங்கள் எல்லாம் மட்டும் பிடிச்சு. அதாங்க குழந்தைங்களுக்கு நம்ம முக்கியமான கொடுக்க வேண்டிய சொத்துனா இந்த ஆரோக்கியம். அதுக்கு இந்த கலைகள் ரொம்ப பயன்படுது இல்லைங்களா? ரொம்ப சிறப்பா நீங்க இன்னைக்கு சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி. நிறைய தகவல்களை, புதிய தகவல்களா நீங்க சொன்னீங்க. இது எல்லாருக்கும் சென்று சேரணும். இதை எல்லாரும் இது அதுக்கப்புறம் யூடியூப்லயும் இதுவாகுங்க. அப்ப எல்லாரும் நிறைய பேர் இதை பகிரணும். மத்த அன்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லாரும் பகிரணும். எல்லாரும் இதை கேட்கணும். நன்றிங்க.